உலக அமைதி, மக்கள் ஆரோக்கியம் மற்றும் பாரதத்தின் முன்னேற்றத்தை வலியுறுத்தி கேரள மாநிலத்தில் 4 நாட்கள் தொடர் மகா யாகம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் கேரள மாநிலத்தில் பிரம்மாண்ட மகா யாகம் நடைபெற உள்ளது. இதுகுறித்த அறிவிப்பை வெளியிடுவதற்காக கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் மகா மண்டலேஸ்வரர் சுவாமிகள், பிரபாரனந்தா சரஸ்வதி, மாதாட்சி தேவி மற்றும் ரஞ்சித் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். அப்போது அவர்கள் பேசியதாவது: கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் எரிஞ்சாலக்குடா பகுதியில் அமைந்துள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற முருகன் திருக்கோவில் வளாகத்தில் வலம் வரும் மே மாதம் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 4 நாட்கள் தொடர்ந்து இந்த யாகம் நடத்தப்படுகிறது. இந்த சிறப்பு யாகத்தில் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்து 60க்கும் மேற்பட்ட சன்னியாசிகள் மற்றும் உபாசகர்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த ஆன்மீக சங்கமத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மே மாதம் 18, 19, 20, 21 நாடுகளில் பெரியோர் மகா யாகம் ஸ்ரீ ருத்ரா ஃபவுண்டேஷன், ஸ்ரீ சங்கமேஷானந்தா வேதிக் ஃபவுண்டேஷன் நடத்த போறேன். இந்த யாகம் உலக அமைதிக்காகவும் சாந்திக்காகவும் எல்லா விதமான வியாதிகள் ஆதிகள் தீர்க்கிறதுக்காகவும் நடத்த போறேன். இந்த யாகத்தில் எல்லா பக்தர்களும் கலந்து கொள்ள வேணும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.